ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இசை. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான என்ஜாயான இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அப்படி என்னென்னா ஒரு ஹோம்மேடான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் மேக் பண்ண போகிறோம். ஏன்னா பேக் டு ஸ்கூல், ஏன்னா ஸ்கூல் வந்து லீவ் விட்டு திறந்துச்சு. June 2 திறந்துச்சு. சில பேருக்கு கொஞ்சம் தள்ளி ஸ்கூல் திறந்தாங்க. எனக்கு வந்து June 6 தான் திறந்தாங்க, ஃப்ரைடே. ஸோ அதனால் சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சரி இதுக்கப்புறம் நம்ம டிலே பண்ணாமல் வீடியோஸ்லாம் போட்டுருணும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக வீடியோஸ் தான் போட போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான நிறைய திங்ஸ் கொஞ்சம் யோசிச்சு வச்சுருக்கேன் பண்ணலான்ட்டு. ஸோ அதெல்லாம் தான் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி பேங்கிள், ஒரே மாதிரி பேங்கிள் 2 எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவே எடுத்துருக்கேன். வேஸ்ட்டு பேங்கிள் தான் இது, தெரியும்னு நினைக்கிறேன் ஒரே மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ இந்த பேங்கிள் அண்ட் இப்போது என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பேங்கிளில் ஹோம்மேட் பேப்பர் வெயிட் தான் மேக் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து அந்த பேங்கிள் சைஸில் 2 அட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ இந்த பேங்கிளை வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சு டைப் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் கம்ஃபர்ட்டு ஒட்டிக்கலாம், த்ரெட்டு வச்சு டையும் பண்ணிக்கலாம். இப்போ நான் த்ரெட் வச்சு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி த்ரெட்டு வச்சு டைப் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி கார்ட்போர்டை யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ண போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒயிட் அட்டையை வச்சு இந்த பேங்கில் வந்து ஒட்டிட்டேன். இதுக்கப்புறம் தான் நான் வந்து இதோட சின்ன ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 2 இருக்குது. இது 2த்தையுமே இதையும் வந்து சேர்த்து ஒட்டிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி 2 சைடுமே வந்து ஒட்டிட்டேன். இது வந்து சும்மா எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேன்ட்டு. இப்போ வந்து இதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து ஏதாவது பேப்பரை யூஸ் பண்ணி ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி சுற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணுங்கள் ஒரு செகண்ட். இந்த அப்படியே வந்து சைட்லேயே ஸ்டிக் பண்ணிவிட்டேன். இப்போ பார்க்கவே ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து எதாவது டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. பட் இப்போதைக்கு இது வந்து நான் இதோட இந்த பேப்பர் வெயிட் முடிச்சுக்கிறேன். ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஹோம்மேட் ஸ்டிக்கரும் மேக் பண்ண போகிறோம், ஓகேவா இன்றைக்கி. அதனால் நம்ம ஹோம்மேட் ஸ்டிக்கர் மேக் பண்ணிட்டதுக்கப்புறமா அதை வேணால் இதில் ஒட்டிட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹோம்மேட் ஸ்டிக்கர் நெக்ஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செகண்டாக வந்து பேக் டு ஸ்கூலில் என்ன மேக் பண்ண போகிறோன்னா ஹோம்மேட் ஸ்டிக்கர்ஸ் தான். அதுக்கு இந்த மாதிரி நான் வந்து என்ன மாதிரி ட்ராயிங் வேணுமோ அதை வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி பேபி ஷாக் ஒன்று இருந்துச்சு, அதை வந்து வரைஞ்சிருக்கிறேன். ஸோ அதில் கலர் பண்ணியிருக்கேன். அது வரைஞ்சி இருந்துச்சு ஆல்ரெடி, என்கிட்ட எதுவும் ஒன்றும் இல்லை. நல்லா இல்லை, ஜஸ்ட் கலர் பண்ணியிருக்கேன். ஏதாவது ட்ராயிங் புக்கில் சின்னதாக இருந்தால் கூட அதில் ஜஸ்ட் வந்து கலர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கலர் பண்ணக்கப்புறமா நம்ம அதை வந்து கட் பண்ணிக்க போகிறோம். அது எந்த மாதிரினா, கொஞ்சம் இந்த ரொம்ப ஒட்டி கட் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு அந்த ஷேப்லேயே கட் பண்ண போகிறோம். இப்போ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தான் கட் பண்ணும்போது வந்து ரொம்ப கிட்ட கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் கட் பண்ணிங்கன்னா பார்க்க ரியல் ஸ்டிக்கர்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி மற்ற எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேப்பர் பறக்கூடாது, நம்ம பேப்பரை தான் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டாக வந்து இப்போ இது நம்ம டேப்பாக மாற்றுறதுக்கு ஸ்டிக்கர்ஸாக மாற்றுறதுக்காக செல்லோ டேப் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இந்த செல்லோ டேப்பில் வந்து இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ட்ராயிங் இருக்கு இல்லையா, அதை வந்து இதை ஒட்டி அதை வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு லேமினேட்டட், அதாவது தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாத மாதிரி லேமினேட்டடாக இருக்கும். அது நல்லா ஒட்டிக்கும். ஸோ இது வந்து இப்படி தான் ஸ்டிக்கர்ஸ் மேக் பண்ண போகிறோம். அண்ட் அந்த ஸ்டிக்கர்ஸை வந்து எதுலையாவது வைக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி நம்ம சாரீலாம் வாங்கினா, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வாங்கினா கவர் கிடைக்கும் இல்லையா, சாரீஸ் அந்த மாதிரிலாம் வாங்கினா, ஸோ அந்த கவர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கவரை வந்து நான் மடக்கி நம்ம ஸ்டிக்கர்ஸ்க்கு ஏற்ற சைஸ்க்கு மாற்றிக்க போகிறேன். ஸோ ஓகே, இப்போ இதை வந்து ஸ்டிக்கர்ஸ் இதில் ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்து அப்படியே வந்து அப்புறமா வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இதை வந்து எப்படி மேக் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ நான் கட் பண்ணதுலேருந்து ஒரு ஸ்டிக்கர் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேப் வந்து இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி நான் டேப் வந்து பிரிச்சுக்கிறேன். இந்த மாதிரி டேப் வந்து பிரிச்சுட்டு இந்த ஸ்டிக்கர் வந்து இதில் வச்சுட்டு இந்த டேப்பை வந்து இதுக்கு மேலே ஒட்டி அப்படியே இதில் வந்து இப்போ நான் கட் பண்ணியிருக்க தெரியுமா, கொஞ்சம் ஒயிட் பேப்பர் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் டேப் தெரிகிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படியே வந்து டேப் தெரிகிற மாதிரி அப்படியே கட் பண்ணியிருக்கேன் இல்லையா. இப்போ வந்து நான் ஒட்டி காட்டுறேன். அந்த இதில் வந்து நம்ம ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ இதில் வந்து நான் ஒட்டி காட்டுறேன் பாருங்கள். ஒட்டி
ஒட்டிக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒட்டுறது. இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கும். ஸோ இதுதான் நம்ம ஹோம்மேட் ஸ்டிக்கரு. இதே மாதிரி நம்ம வரைஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீதி ட்ராயிங்ஸுமே வந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோன்னா டேப் அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கன்வெர்ட் பண்ணி இதில் நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி என்னோடய ஹோம்மேட் ஸ்டிக்கர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த பேப்பர் எயிட்டில் வந்து நம்ம ஹோம்மேடாக பண்ண ஸ்டிக்கர்ஸே ஒட்டி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்காக நான் எது ஒட்டலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். சரி பர்பிள் கலர் ஒட்டலான்னு சொல்லிட்டு இப்போ பர்பிளில் வந்து ஒட்டிக்க போகிறேன். நம்ம நார்மல் ஸ்டிக்கர்ஸ் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுவோமோ சேம் டைப்பில் ரிமூவ் பண்ணிவிட்டு எங்கே ஒட்டுறீங்களோ எங்கே ஒட்ட போகிறீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு நல்லாவே ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஹோம்மேட் ஸ்டிக்கர்ஸ் ரெடி. இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நீங்களே இந்த மாதிரி ஹோம்மேட் ஸ்டிக்கர்ஸ் என்ன வேணுமோ வந்து பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டாக ஹோம்மேடாக ரெடி பண்ண போகிறது நேம் கீ செயின். அதுக்காக நான் இப்போ வந்து கார்ட்போர்ட் தேவை கொஞ்சம் ஏதாவது ஒரு சைஸில். அதனால் நான் இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் ஆஃப் கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கிறேன் ஒன்று. ஸோ நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். தென் இப்போ இந்த கார்ட்போர்டில் நீங்கள் என்ன வேணுமோ நேம் எழுதிக்கலாம். லைக் உங்கள் நேமு அப்படி கூட எழுதிக்கலாம். பட் நான் இப்போ வந்து நம்ம சேனல் நேம்னால் எழுத போகிறேன். என்னென்னா ஹார்ட் கிராஃப்ட் ஐடியா. நம்ம ஏசியன் ஷார்ட்டாக கூப்பிடுவோம். ஸோ அதனால் வந்து இப்போ நான் வந்து ஆர்ட் கிராஃப்ட் ஐடியா அப்படின்னு சொல்லி இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடல் எழுதிக்கோங்க. இப்போ நான் எழுதி அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இதுலேருந்து. இப்போ நான் இந்த மாதிரி ஹார்ட் கிராஃப்ட் ஐடியான்னு சொல்லி எழுதி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இந்த இடத்துல மட்டும் இதுக்காக பெருசாக விட்டுருக்கேன்னா ஏன்னா ஹோல் போட்டு கீச்சன் ஹோல்டர் மாட்டுறதுக்காக. இப்போ இதை வந்து டேப் யூஸ் பண்ணி டேப் போட்டோன்னா கொஞ்சம் லேமினேட்டாக அழகாக தெரியும். அதனால் நம்ம லேமினேட் பண்ணிக்கலாம் இப்போ டேப் யூஸ் பண்ணி. இப்போ நான் இந்த மாதிரி சூப்பராகவே லேமினேட் பண்ணிட்டேன். இப்போ லேமினேட் பண்ணக்கப்புறமா இப்போ வந்து நம்ம இங்கே ஹோல் போட்டு கீச்சன் ஹோல்டர் மாட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி வந்து ஹோல் போட்டு அதில் எனக்கு கீச்சன் ஹோல்டர் வந்து நான் சிங்கிள் தான் மாட்டுறேன். ஏன்னா வந்து அந்த ஒம்பு தொங்குறதெல்லாம் பிடிக்காது. அதனால தான் பார்க்கவே ரொம்ப அழகாக அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதில் நீங்கள் இப்போ நான் வந்து என் சேனல் நேம் எழுதியிருக்கேன் இல்லையா, இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் உங்கள் நேம் கூட எழுதிக்கலாம். உங்கள் நேம் என்ன வேணாலும் இதில் எழுதிக்கலாம். நான் வந்து சரி இல்லை ஏதாவது வந்து ஏதாவது பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி எதாவது எழுதிக்கலாம். லைக் ஆல்வேஸ் பி ஸ்ட்ராங், ஆல்வேஸ் பி போல்டு, இல்லைனா வந்து பி பாசிட்டிவ், டேக் இட் ஈஸி எவ்ரிதிங், அந்த மாதிரி எது வேணாலும் பாசிட்டிவாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஹோம்மேட் பென்சில் டாப்பர் தான் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரு வேஸ்ட் ஜுவல்லரி பாக்ஸ் இது வந்து உடஞ்சிருச்சு என்கிட்ட. ஸோ இப்போ கொஞ்சம் உடஞ்சிச்சு, மீது உடையாமல் இருக்குல்ல, இது மொத்தமாகவே அப்படியே வந்து எப்படியாவது இந்த பார்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து என்னென்னு சொல்கிறேன் அடுத்தது பண்ணுறதுன்ட்டு. இப்போ நான் இந்த மாதிரி உடஞ்சதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து அட்டை ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி அட்டை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த டப்பாவோட இதை வந்து நான் ஒட்டிக்கிறேன். நான் எதனால டப்பாவை மறைக்கிறேன்னா அந்த நேம் தெரிய வேணாம்னு சொல்லிட்டு அந்த டப்பாவில் போட்டிருக்கேன் ப்ராண்ட் நேமு. இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த அப்படியே வந்து இந்த அட்டையை இதையும் ஒட்டிக்க போகிறேன். இது ஒட்டிட்டு சரி ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த கீழ் பேஸ்மெண்ட்டில் இந்த அட்டையை ஒட்டிட்டு போகிறோம். அதுக்கப்புறமா ஏதாவது அட்டை ஒரு பேப்பரை வந்து பென்சிலுக்குள்ளே போகிற மாதிரி எந்த பென்சில் எடுக்கிறீங்களோ, பென்சிலாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி நார்மல் பென்சில் எடுக்கிறீங்களோ அந்த சைஸ்க்கு அந்த பேப்பரை உருட்டி அப்படியே அதுக்குள்ளே வச்சு இப்படி வந்து அந்த பேப்பரை ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. அட்டை கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், அதில் ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த இன்னொரு பார்ட் ஆஃப் முடியை வந்து ஒட்டிக்க போகிறோம். ஸோ வாங்க பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி தான் சொன்னேன். கீழே அட்டை ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இப்போது இந்த பென்சில் இப்போ நான் போடுறேன்னா வெயிட் பண்ணுங்கள், பென்சிலுக்குள்ளே போகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து இந்த மூடியை வந்து நம்ம ஒட்டிக்க போகிறோம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் பிளானில் ஒரு சின்ன சேஞ்சு என்னென்னா நான் இப்படி பண்ணலாம் தான் பார்த்தேன். பட் எனக்கு அது என்னமோ கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, வரவும் மாட்டேங்குது. சரி சொல்லிட்டு அது பதிலாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாமே சொல்லிட்டு இந்த பிங்க் கலர் இந்த ஒரு மெரூன் கலர் மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஏதாவது சிம்பிளாக
அப்படியே ஏதாவது மேலே ஒட்டிக்கலாம். பட் இந்த கலர் நல்லா இருக்கனால இது மேலே ஏதாவது வரைஞ்சிட்டு, இப்போ இந்த இடம் வந்து கொஞ்சம் நெசசரியாக இருக்கனால இந்த இடத்துல மட்டும் இதை டெக்கரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணான்னு பார்த்தேன். பட் வரல அவ்வளோவா. ஸோ அதனால் சரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கே பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு, அதனால் இப்போ நான் சொன்ன மாதிரி பின்னாடி வந்து ஏதாவது இமோஜி மாதிரி வரைஞ்சிட்டு முன்னாடி வந்து ஏதாவது கொஞ்சம் டெக்கரேட் மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இது மாதிரி சும்மா ஒரு இமோஜி மாதிரி வரைஞ்சிட்டேன். பின்னாடி வந்து அப்படியே வந்து ஒரு அட்டையை வந்து ஒட்டிட்டேன். ஸோ இப்போ பார்க்கவே அழகாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் இமோஜி மட்டும் கிராஸாக இருக்க மாதிரி பரவாயில்ல. இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்க 4 ப்ராடக்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த பென்சில் டாப்பர், இது பென்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ஆர்ட் கிராஃப்ட் ஐடியான்னு சொல்லி மேக் பண்ண ஒரு கீ செயின், அண்ட் இந்த மாதிரி பேப்பர் வெயிட்ஸ் அண்ட் ஹோம்மேட் ஸ்டிக்கர் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க 4 திங்ஸஸுமே எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ணியிருந்த இந்த 4 திங்ஸஸுமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பர்சனலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக இருந்துச்சு. அது இந்த ஸ்டிக்கர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. நம்மளுக்கு ஏதாவது வந்து வேணா டக்குன்னு ஹோம்மேடாக ஸ்டிக்கர்ஸ் மேக் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அண்ட் இந்த பேப்பர் வெயிட்மே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம வந்து எதாவது பேப்பர் வெயிட்டுக்கு ஏதாவது பொருளில் வைப்போம், பட் பரவாயில்ல. இப்போ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அண்ட் ஆர்ட் கிராஃப்ட் ஐடியான்னு சொல்லி இந்த கீ செயின்மே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஒரு நேம் கூட எழுதிக்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அண்ட் என்ன இந்த பென்சில் டாப்பர் தான் கொஞ்சம் சொதப்பலாயிடுச்சு. பட் நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் ஆர் வீடியோவில் கன்ஃபார்ம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஐடியாஸ் சொல்கிறேன். அதை நான் வந்து பண்ண நினச்சது வேறு, ஆனால் கிடச்சது இந்த மாதிரி பரவாயில்ல. இருந்தாலும் அழகாக தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன், ஒரு ஷார்ட்ஸில் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கப்புறம் ஸ்கூல் வந்து எனக்கும் ரீஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதுக்கப்புறம் வீக்லி அந்த மாதிரி வீடியோஸ் வரும் இப்போது. ஓகேவா? ஸோ பாய் பாய், விஷ் யூ ஆல் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஸ்கூல்ஸ். அண்ட் நல்லா எக்ஸாம்ஸ், இப்போ தான் ஸ்கூல் தொடங்கியிருக்கு, எக்ஸாம்ஸ் வரும் இல்லையா. ஸோ எல்லாம் நல்லா எழுதுங்க. ஸோ விஷ் யூ ஆல் அண்ட் பாய் பாய், விஷ் யூ ஆல், லவ் யூ டூ, பாய் பாய்.